இன்னமல் அமல் பின்னியாத்து அந்த நீ எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ். எந்த அமலாக இருந்தாலும் நீயத்தை கொண்டு தான். பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். விக்கே கிதாப்பில் சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க. எதில் எழுதிக்கிறாங்க? துருல் முக்தாரில் தான் இருக்குது. ஒரு மனுஷன்ட்ட சொல்கிறாங்க, சல்லில் லுகர, ஒருத்தனை கூப்பிட வேண்டியது. அடே லுகர் தொழுவுனி உலக தீனாரும், உனக்கு ஒரு தங்க காசு தர்றேன். அவன் தொழுவாத ஒரு ஆள், தொழுவ மாட்டான், தொழுவலாம் மாட்டான். ஒருத்தனை கூப்பிட வேண்டியது, நீ தொழுதுன்னா உனக்கு என்ன செய்கிறான், 100 ரூபா தர்றேன் அப்படிங்கிறான். 100 ரூபா தருவீங்களா? ஆமாம். அவன் தொழுகிறான். தொழுதால் அவனுடைய கடவை நீங்கி விட்டது எழுதி வச்சுக்கிறாங்க. சல்லில் லுகர, நீ லுகர் தொழுவு உலக தீனாரும், உனக்கு ஒரு தங்க காசு தர்றேன் என்று சொன்ன பிறகு சல்லா பி ஹாதிகின் நீயத்தி, இந்த நீயத்துக்கே தொழுகிறான். 100 ரூபா தருவான், 100 ரூபா தருவான், அது நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான், அப்படி சொல்லி வைக்கிறாங்க. இப்போ சல்லா பி ஹாதிகின் நீயா, இந்த நீயத்தை கொண்டே அவன் தொழுதானேயானால் எம்பகை அந்த தொழுகை செல்லும். இது செல்லுமா? ஒருத்த மனுஷன் தர்ற 100 ரூபாய்க்காக வேண்டி தான் தொழுகிறான், தொழுவ மாட்டான், காசுக்குத்தான் தொழுகிறான்னு சொல்லி அவன் பேசப்படுது பேரும். மனசுலையும் அப்படி நினைத்து கொண்டு தான் தொழுகிறானா, அதையும் எழுதிக்கிறாங்க. மனசுல என்ன நினைக்கிறான், 100 ரூபா கிடைக்க போகுது, 100 ரூபா கிடைக்க போகுது, 100 ரூபாய்க்கு தான் தொழுகிறான்னு நினைக்கிறான். இப்படி தொழுதால் அது செல்லும். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவனுக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னான்ல, அவனுக்கு ஒரு ஃபத்வா, வலா எஸ்தேக்கு தீனார, ஆனால் காசு கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. சொல்லிட வேண்டிய தொழுதுன்னு போட வேலையை பார்த்துட்டு ஏமாத்திடலாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ காசு கிடைக்காது, ஆனால் என்ன கிடைக்கும், தொழுகை செல்லும் அன்று. அப்போ இது எப்படி செல்லும்? இது தோற்றத்தை பார்த்து முடிவெடுக்கிற மார்க்கமா இது? மனுஷனா? அல்லாஹ் முடிவெடுக்கிறது. அல்லாஹ் ஃபஸ்ட்டு பார்க்குறது இதை தான் பார்க்குறான். வெளியில் உள்ள எவ்வளோ நேரம் ருக்கு செஞ்சார், எவ்வளோ சைதா பண்ணார், எவ்வளோ அழகாக, அதே பார்ப்பான். அது செகண்ட் பார்க்குறது. ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன, லா எல்லோரும் எல்லா சுவரிக்கும், அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை கோலத்தை பார்க்க மாட்டான், உங்களை அம்பாளிக்கும், உங்களுடைய செல்வங்களை பார்ப்பதில்லை, உலாக்கின் எல்லோரும் எல்லா குழுபிக்கும், உங்கள் உள்ளங்களை பார்க்குறான். அப்போ உள்ளங்களை பார்க்கக்கூடிய அல்லாஹ் என்ன பார்ப்பான், தொழுவும் போதே இவன் எதுக்கு தொழுகிறான், நமக்காக தொழுகிறானா, வேற நோக்க தொழுகிறானா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்ய, ரியா கூட கூடாதுங்க. ரியானா என்ன, அல்லாவுக்காக ஒருத்தர் தொழுவாங்க. தொழுவும் போது தொழுகிட்டே இருக்கும், யாராவது வந்தவன என்ன செய்வான்டா, கொஞ்சம் கூட்டம், அப்படியே அல்லாவுக்கு தான் தொழுகிறான், நோய் ஏற்றலாம் அல்லாவுக்கு தான், லேசாக என்ன செய்வோம், 4 பேர் வந்தவனே, 4 பேர் வர்றாங்கல்ல, நம்ம நல்லா தொழுகிற மாதிரி காட்டணும்னு சொல்லி அப்படியே சவுண்டை ஏற்றி ஓதுறது, பெரிய சூறா ஓதுறது, ருக்குலாம் நிறுத்தி செய்கிறது, இந்த மாதிரி இப்படி லேசாக சேர்த்தான்னு வைங்களேன், இதுதான் முகஸ்துதி, ரியா. இது ஷிர்க்குன்னு சொல்லுது மார்க்கம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஷிர்க்கு ஹஃபி, சின்ன ஷிர்க்குங்கிறாங்க. அப்போ லேசாக மனிதனுக்கும் அல்லாவுக்கும் செய்து கொண்டு லேசாக அப்படி மனுஷனுக்காக அதை கொஞ்சம் தரமாக செய்வது. தர்மம் செய்கிறோம், ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம். அதை கொடுக்கும்போது என்ன செய்கிறது, யாராவது வந்துட்டான்னு வைங்களேன், வாங்கிட்டு போப்பா, பார்க்கணுமா, அதை இவனுக்கு கொடுத்தா தெரியாம வாங்கிட்டு போயிடுவான், காது வைக்காம. அல்ல 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது யாராவது வந்துட்டான்னு சொன்ன செய்யணும், நான் இதை கொடுக்குறேன் நீ பாருன்னு சொல்லாமல் இது மாதிரி சத்தம் பேசுறது, நல்லா வாங்க, கை நீட்டு வாங்க, வலது கையில் வாங்க, அது திரும்பி பார்ப்பான். இப்படி செஞ்சால் இது முகஸ்துதியாயிரும், இதுக்கு கூலி கிடைக்காது. அப்போ அரசுடைய நிழலில் வரும்போது என்ன செய்கிறாங்க, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் அப்படி கொடுக்க இயலாது, ஒரு அவ்வளோ மறைவாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தவனுக்கு அரசியல் கிடைக்குமெல்லாம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் காசுக்குத்தான் தொழுவுன்னு சொல்லி அவனுக்கு காசுக்காகவே தொழுதால் அந்த தொழுகை செல்லும்னு எழுதுறதுக்கு என்ன, எவ்வளோ பெரிய இறைவனை பற்றிய ஒரு அச்சமற்ற தன்மை இருக்கணும். இறையச்சம் கொஞ்சமாக இருந்து அப்படி எழுத மனசு வருமா? அல்லது ஹதீஸுகளை பற்றி ஞானம், இந்த மார்க்கத்தினுடைய பேசிக்கே என்னது, கல்ப அல்லாஹ் பார்ப்பாங்கிறது தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னது, அல்லாஹ் உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறான், உள்ளத்தை பார்க்குறானுங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சட்டம் எழுதுவதற்கு சரியாக வருமானு பாருங்கள். இது எங்கே இருக்குது, துருல் முக்தாரில் 1வது வால்யூமில் 62ஆம் பக்கத்தில் இருக்குது. அதே